ஹாய் ஆல். ஜூன் 15 அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதுகிற மாணவர்கள் எல்லாருமே சீரியஸாக இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் நம்ம என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு ரிமெம்பர் அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதுகிற மாணவர்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த 3 ஹவர்ஸில் 200 கொஸ்டின்ஸும் படித்து முடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க அந்த டைம் கான்ஷியஸ்னஸோட இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் எப்பொழுதுமே இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ரிமெம்பர் 2 திங்ஸ். மேக்ஸில் ஒரு சம்மு ஸ்டக் ஆச்சுன்னா அந்த சம் ஸ்டக் ஆகிறப்போ டைம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கான்சென்ட்ரேஷனோட நம்ம இருந்து அந்த சம்மை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகணும். அதே மாதிரி ஒரு ஜிஎஸ் கொஸ்டினில் ரொம்ப நேரம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்லி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டினில் ஸ்டக் ஆகிறப்போ தான் நம்ம டைம் கான்ஷியஸ்னஸை இழந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் இஷ்யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால கான்ஷியஸாக கொண்டு போங்க. ஆல்ரெடி குரூப் 1க்கு நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுறப்போ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல போகிறப்போ மேக்ஸ் ஃபார்முலா எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ஸ்ட்ராங்காக ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா மேக்ஸில் 25 out of 25 எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அண்ட் தேர்டு வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த வாட்டி ஓஎம்ஆரில் அந்த A+B+C நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸை கவுண்ட் பண்ணி போடுற அந்த சிஸ்டம் வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஸோ அது இருக்காது. அதனால் அது தெரிஞ்சு அவேர்னஸோட போங்க. அண்ட் ஃபைனலி யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஒன் திங். நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு கான்ஃபிடென்ட்டாக போனால் தான் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சம்டைம்ஸ் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஓஎம்ஆரில் மார்க் பண்ணும்போது ஒருவேளை பிஆ இருக்குமோ, ஒருவேளை சிஆ இருக்குமோ அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து செகண்ட் தாட் கொடுக்கும். நம்ம இமீடியட்லி செகண்ட் தாட் வரதை போட்டு வருவோம். அது ஆன்சர் வந்து தப்பாக இருக்கும். ஸோ நமக்கு தோன்ற ஆன்சரை தைரியமாக மார்க் பண்ணோம்னா கான்ஃபிடன்ஸ் வேணும். ஸோ நான் படித்த ப்ரிப்பரேஷன் போதும் அப்படிங்கிற அந்த தைரியத்தோட போய் எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. ஆல் தி பெஸ்ட். ட்ரஸ்ட் யுவர் ப்ரிப்பரேஷன்.